அதாவது முதல்ல இருந்து மறுபடியும் இந்த ஜாய் கிறிஸ்டல்டா பஞ்சாயத்து தீரவே தீராது போல. ஏன்னா ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா, குழந்தையுடைய அப்பா அவர்தான்னு சொல்லிட்டு பயங்கரமா இருந்தாங்க ஜாய் கிறிஸ்டல்டா. பெருசா பதிலே சொல்லாம அமைதி காத்துக்கிட்டே வந்தாரு. இந்த அமைதி ரொம்ப நாள் நீடிக்காது. நீங்க பண்றது சரியில்லன்ற லெவலுக்கு மக்கள் ஒரு பக்கம் கடுப்பாயிட்டே இருந்தாங்க. இது எந்த அளவுக்கு தான்டா போகுது? என்ன தான்டா இவங்க பண்ண வராங்கன்ற லெவலுக்கு நமக்குமே போங்கடா டேய் அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. இவங்களுடைய அந்த பாண்டிங்கா இருக்கட்டும், இவங்க பண்ணக்கூடிய விஷயங்களா இருக்கட்டும், சீரியஸா கடுப்படிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா மக்களுக்கு என்ன குழப்பம்னா, ஒரு பக்கம் ஆரம்பத்துல இருந்து இந்த குழந்தையோட அப்பான்னு சொல்லிட்டு இவங்க வெறுப்பேத்துற மாதிரி ஜாய் கிறிஸ்டல்டா போட்ட போஸ்ட் எல்லாமே ஸ்ருதி அஃபெக்ட் பண்ணியிருக்கோம். ஒரு பொண்ணு இன்னொரு பொண்ணோட மனசை காயப்படுத்துறாங்க, ஆனா பசங்களை எல்லாரும் தப்பு சொல்றாங்கன்ற மாதிரி அவங்க சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலா வேலிடான பாயிண்ட் தான். உண்மையை சொல்லணும்னா இங்க பிரச்சனையே வந்துட்டு ஸ்ருதியோ இல்ல ஜாய் கிறிஸ்டல்டாவோ கிடையாது. ஸ்ட்ராங்கான பிரச்சனை அந்த பக்கம் இருக்க மாதம்பட்டி ரங்கராஜ். ஆனா அதை யாருமே ஒத்துக்க மாட்டாங்க. பொண்ணுங்களுக்கு இடையில பிரச்சனை என்ன ஆகுதுன்னா, ஒரு பையனை நடுமைய வச்சுட்டு இவர் எனக்கு வேணும், அவர் எனக்கு வேணும், இவங்க என்ன பிரிச்சுட்டாங்க, இப்படிலாம் பண்ணா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் பயங்கரமா கிளம்பிக்கிட்டே இருந்துச்சு. இது எத்தனை நாளைக்கு நீடிக்கும், இது என்னவா பாவிக்கும் அப்படின்ற குழப்பம் மக்கள் மத்தியில ஸ்ட்ராங்கா இருந்துட்டு தாங்க இருந்துச்சு. சரி, இவங்க பண்றது எல்லாமே சரியா தப்பா, இவங்க என்னதான் சொல்ல வராங்க நமக்கு ஒரு தாட் இருக்கும் இல்லையா? அதுக்கான பதிலா கடைசியில வந்துட்டு டிஎன்ஏ ரிப்போர்ட் வரைக்குமே வந்துட்டு ஓகே அப்படின்ற மாதிரி மாதம்பட்டி ரங்கராஜ் சொன்னதா ஜாய் கிறிஸ்டல் தான் வெளியில சொல்லியிருந்தாங்க. பட் அவர் இப்ப வரைக்கும் வரல. அதே மாதிரி அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, அந்த குழந்தையோட அப்பா நான் தான் சொல்லாம டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணி அது ஓகேவா இருந்துச்சுன்னான்னு சொல்லிட்டு அவங்க கேரக்டர் அசாசினேட் பண்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஆக மொத்தம் இந்தம்மா மூச்சுக்கு 300 தடவை புருஷன் சொன்னதுக்கும், இந்த மனுஷனும் வீடியோ கால்லாம் பொண்டாட்டின்னு சொன்னதுக்கும், அதை வீடியோவா ஃபுட்டேஜா எடுத்து வச்சாங்களோ, அது எதிர்ச்சியா நடந்துச்சோ, அது என்னமோ ஆக மொத்தம் இப்படி பேசிக்கிட்டாலே கடைசியில பிரிஞ்சிருவாங்கன்னு தான் இருக்கு. ரியல் லைஃப் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோ இல்ல ரியல் லைஃப் பாண்டிங்ல இருக்க யாருமே இந்த மாதிரி இமோஷனலா ரொம்ப அட்டாச்சாவும் இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி ஸ்ருதி அவர்களை பத்தி சொல்லணும்னா, அவங்க வந்து இந்த உறவையோ அந்த நபரையோ வந்து அவ்வளோ ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ரீசன் என்னன்னா, ஏமாற்றுபவர் அடிக்கடி ஏமாத்திட்டே தான் இருப்பாரு. இது பழைய படங்கள்ல ரொம்ப குளோரிஃபை பண்ணி கொண்டு வந்திருப்பாங்க. பையன் எங்கிட்டு போயிட்டாலும் திருப்பி வீட்டுக்கு வந்துருவானா, அப்படி கிடையவே கிடையாது. இவங்க இருக்கும்போதே பிரிஞ்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க டேட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இவ்வளோ பிரச்சனைகள் நடந்திருக்கு. மறுபடியும் முதல்ல இருந்து அந்த குடும்பம் குழந்தைகளுக்காகன்னு சொல்லிட்டு ஸ்ருதி அவர்கள் யோசிக்கிறது சரிதான். கணவரை மீட்டு கொண்டு வருவேன்னு சொல்றது எல்லாமே சரிதான். ஆனா உண்மை என்னன்னா, அந்த தவறுகள் செய்யும் பொழுது இதை எல்லாத்தையுமே ஸ்ருதி கிட்ட கேட்டுட்டு அவர் பண்ணல. தெரியாம ஒன்றும் இந்த மாதிரியான தவறுகள்லாம் நடக்காது. எப்பவுமே அந்த பொண்ணு தான் வந்து அஃபெக்ட் பண்ணிட்டாங்க, பையன் தான்லாம் சொல்ல முடியாது இல்லையா? ஸோ நான் கேட்க வர உங்களுடைய கருத்து என்ன? டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு போகாத அவர் மேல தப்பா, இல்லைன்னா டிஎன்ஏ டெஸ்ட் கேட்குற ஜாய் கிறிஸ்டல் மேல தப்பா? இப்படியெல்லாம் தனக்கு அநியாயம் நடக்குது, இருந்தாலும் இந்த உறவு வேணும்னு பிடிச்சிட்டு இருக்க ஸ்ருதி மேல தப்பா? யார் மேல தப்புன்றதை கமெண்ட் பண்ணுங்க.